வெல்கம் டு ஈஸி உஷாஸ் ரெசிபீஸ். இந்த வீடியோ பார்க்குற பர்த்டே திருமண நாள், பிறந்த நாள் அவங்களுக்கெல்லாம் என்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்கள். இன்றைக்கி வித்தியாசமான ரெசிபி இல்லை, ஆனால் ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக உள்ள ஹோட்டல் இட்லி சாம்பார். அது ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் அதில் என்ன சிம்பிளாக எப்படி டேஸ்ட்டாக பண்ணுறோங்கிறது தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஈஸியாக பண்ணுறதுனால டைரெக்டாக நம்ம குக்கரில் பண்ணுறோம். எல்லாருமே இந்த மாதிரி சின்ன குக்கர் வச்சுக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப டக்குன்னு நிமிஷமாக அது ஆகிடும். எண்ணெய் ஊற்றிட்டோம். எண்ணெய் காஞ்சப்புறம் கொஞ்சோண்டு கடுகு, கடுகு பொரிஞ்சப்புறம் 2 உளுத்தம்பருப்பு போட்டுக்கணும். இப்போ கடுகு வெடிச்சதுக்கப்புறம் இந்த சாம்பாருக்கு நிறைய வெங்காயம், சின்ன வெங்காயம் வேணும். இந்த சாம்பார் வெங்காயம் அதை போடுறோம். அது வதங்கின அப்புறம் ஒரு கீரி வச்ச பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தக்காளி, வாசனைக்காக சின்ன 2 துண்டு முருங்கைக்காய், பீன்ஸ், கேரட், பரங்கிக்காய் எல்லாமே. இது 4 பேர் 5 பேர் வரைக்கும் தாராளமாக சாப்பிடலாம். எல்லாத்துலேயும் சும்மா 2 போட்டால் போதும், நிறையா தான் தேவையில்லை. முதன் போய் ஒரு சாம்பார் நல்லா இருக்காது. இது நான் ஒரு திருப்பூர் ஹோட்டலில் இந்த சாம்பார், இட்லி சாம்பார் சாப்பிட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி உங்களுக்கும் செஞ்சு கொடுக்கணும், காட்டணும். ஈஸியாக நம்ம சமைக்கிறதே அலுப்பு தெரியாமல் ஈஸியாக இருக்கணும். இது வதங்கிடுச்சிங்களா? அடுத்தது இந்த அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். இந்த அளவு போதும். இதை வதங்கிடுச்சுன்னா இதில் பெருங்காயப்பொடி கொஞ்சம் போட்டால் போதும். 2 தான், ரொம்பலாம் இல்லை. 2 ஸ்பூன் பாசிப்பருப்பும் துவரம்பருப்பும் 2 ஸ்பூன் போதும். நிறையாலாம் தேவையே இல்லை. அதையும் போட்டு வதக்கிட்டோம். சாம்பார் பொடி வச்சுருக்கேன். சாம்பார் பொடி 2 ஸ்பூன். இது கொஞ்சம் காரம் நல்லா ஜாஸ்தியாக இருக்கனால 2 ஸ்பூன் போடுறேன். அவங்கவுங்க காரத்தை பொறுத்து போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை மட்டும் நல்லா போட்டு தண்ணி, ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி உப்பு போட்டுட்டு, இது என்றைக்குமே இந்த மாதிரி டைரெக்ட் குக்கரில் வச்சா இப்படி போட்ட உடனே நம்ம மூடிடக்கூடாது. மூடினா அடி பிடிச்சிடும். ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மூடும். இப்போ எல்லாம் வேக விசில் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸ்மெல்லும் வருது. இன்னும் 2 விசில் வந்தோன்னே ஆஃப் பண்ணிடலாம். இதெல்லாம் இந்த மாதிரி குக்கர் இருந்ததுன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக நம்ம சமைக்கிற அழுப்பும் தெரியாது, டைம் ரொம்ப சேவ் ஆகும். இப்போ 4 விசில். இப்போ குக்கரை கேஸ் ஆஃப் பண்ணிட்டு குக்கரை ரிலீஸ் பண்ணுறேன். இப்போ
இப்போ கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். இந்த சைடில் சைமன்டென்ஸை இட்லி பண்ணி வச்சாச்சு. இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணேன், எப்படி நல்லா வெந்துச்சுன்னு. இது வந்துச்சு. இப்போ இன்னும் ரெண்டு ஐட்டம்ஸ் தான் நம்ம இப்போ போடணும். தனியா பவுடர், வறுத்து பொடி பண்ண தனியா பவுடர் 1.5 ஸ்பூன். ஸ்மெல்ல கொஞ்சோண்டு உப்பு வேணும் போல் தெரியுது, அதனால கொஞ்சம் உப்பு போடுறேன். ஒரு ஸ்பூன் கடலை மாவு, இதுதான் ஹைலைட். இதுலையே வந்து அந்த ஹோட்டல் சீக்ரெட்டே வந்து நம்ம பருப்பு கொஞ்சம் போட்டோம் இல்லைங்களா, வந்து அந்த பருப்புக்கு வந்து பருப்பு நிறையா போடக்கூடாது. ஆனால் வந்து டேஸ்ட் வந்து திக்காக இருக்கும். என்னென்னு புரியலன்னு கேட்கறது தான் வந்து இதுதான் சீக்ரெட். அப்படின்னால இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் கடலை மாவை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திக்னஸ் வந்துடும். அப்புறம் ஹோட்டல் டேஸ்ட் சீக்ரெட் வெல்லம் 1/2 ஸ்பூன். அவ்வளோதான். கொஞ்சம் மல்லி. ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சா போதும். இப்போ சாம்பார் ரெடி. இப்போ சாம்பார் ரெடி. ஹோட்டல் சாம்பார், சிம்பிளி ஈஸி டேஸ்டி சாம்பார் ரெடி. இதை ஃபைனலாக பொடியாக நறுக்கிய வெங்காயம், மல்லி, ஹோட்டலில் வந்து யூஸ்வலாக நெய் தான் போடுவாங்க, அதனால் நெய். நம்ம வீட்டில் இருக்கிறனால நெய் வேண்டாம் அப்படின்னா நல்லெண்ணெயும் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய் வந்து கொஞ்சோண்டு அது மேலே தூவி இதை வந்து சாப்பிட்டுட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இது ரொம்ப இதோட டேஸ்ட் வந்து ஒரிஜினல் ஹோட்டல் டேஸ்ட். தேங்க்யூ வீவர்ஸ். நாளைக்கு டிஃப்ரெண்ட்டாக ஈஸியாக சிம்பிளாக ஒரு டிஷ் பார்க்கலாம். தேங்க்யூ. கொஞ்சம்